சிறு வயதில் என்னோட பெற்றோர்கள் என்னை கண்டித்தார்கள். என்னுடைய தாத்தா பாட்டி என்னை கண்டித்தார்கள். பள்ளிக்கு சென்றபோது என்னுடைய ஆசிரியர்கள் என்னை கண்டித்தார்கள். கல்லூரிக்கு போன போது என்னோட பேராசிரியர்கள் என்னை கண்டித்தார்கள். படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன். அங்க போனா அந்த நிறுவனத்தோட முதலாளி என்னை கண்டித்தார். இப்படி வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் ஒரு கண்டிப்புங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோட இருக்கிற நபராக இருந்தா நான் சொல்ல போற இந்த ஒரு சிறு கதை உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஒரு அப்பாவும் மகனும் காற்றாடி விட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மகன் அப்பா கிட்ட கேட்கிறான், இந்த காற்றாடி பறக்க காரணமா இருக்கிறது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்பா சொன்னாரு, அந்த காற்றாடியில ஒரு நூல் கட்டியிருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த காற்றாடி மேல மேல பறக்க காரணமா இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு. அதுக்கு மகன் இல்லப்பா, காத்தடிக்கிறதுல தானே இந்த காத்தாடி மேல பறக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அப்பா, ஆமா, காத்தடிக்கிறதுனால காத்தாடி பறக்குது, ஆனா அது மேல மேல உயரணும் அப்படின்னா அதுக்கு இந்த நூல் தான்பா காரணம்னு சொல்றாரு. மகன் விடல. இல்லப்பா, அந்த காத்தாடி மேல போகும்போது அதை கீழே இழுத்து விடுறது இந்த நூல் தானே, அப்போ எப்படிப்பா அந்த நூல் இந்த காத்தாடி மேல போறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்றான். இதை கேட்ட தந்தை சற்று யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அந்த காற்றாடியோட நூல் தன் கையில் இருந்ததை அறுத்து விட்டுறார். இந்த தந்தையோட கையிலிருந்து விடுபட்ட அந்த காற்றாடி சிறிது தூரம் மெல்ல மெல்ல அசைந்து கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த அந்த மகனுக்கு வாழ்க்கை புரிந்தது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை என்பது வெற்றியை தராது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த சிறு கதை. ஆம் நண்பர்களே, நமக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் எங்கேயோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் மூலமா சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். அந்த கட்டுப்பாடுகள் என்பது அந்த காற்றாடி மேலே உயர்வதற்கு காரணமா இருந்த அந்த நூலை போன்றதுதான் இந்த கட்டுப்பாடு என்பது. அதனால இதை நம்ம புரிந்து நடந்தோம் என்றால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.